ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே மண் எதுவும் இல்லாமல் தண்ணியிலே எப்படி மணி பிளான்ட்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அக்கா மணி பிளான்ட்ஸ் க்ரோ டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. மணி பிளான்ட் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செடியிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். அது கட் பண்ணும்போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வேர் விடக்கூடிய தடிமனாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதியிலேருந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வேர் விடக்கூடிய பகுதியிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே க்ரோ ஆகி கிடைக்கும். இந்த செடியை பார்த்தாவே தெரியும் நான் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பாட்டில் எடுத்து அரை பாட்டிலுக்கு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த செடியை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நம்ம மணி பிளான்ட் வைக்கும்போது அதிலேருந்து வேர் விடும்போது நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இதோட காம்பு பகுதி மட்டும் தான் தண்ணியில் இருக்கணும். இலை வந்து தண்ணியிலேருந்து அழுகிரும் சீக்கிரமாக. 10 நாள் 15 நாள்லாம் தண்ணியை சேஞ்ச் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுலேருந்து குட்டி குட்டி புழு வர ஆரம்பிச்சிரும். 4 நாளைக்கு ஒரு டைம் இந்த தண்ணியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும், இல்லாட்டி குட்டி குட்டி புழு வந்துடும். இந்த மணி பிளான்ட் வந்து வீட்டில் வளர்க்குறது வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது. ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு தரக்கூடியது. இந்த மணி பிளான்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ் இல்லாட்டி பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து குட்டி குட்டியாக கலர் ஸ்டோன்ஸ் வந்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த மணி பிளான்ட் எடுத்து இதில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ அந்த மணி பிளான்ட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பெட்ரூமில் இருக்க ஓப்பன் செல்ஃபில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களோட யூனிக்கான ஐடியாவை பொறுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 4 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாட்டரை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பாட்டிலில் வச்ச மணி பிளான்ட்ஸ் பாருங்கள் 1 monthல எவ்வளோ வேர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.